கம்யூனிஸ்ட் கட்சி என்பது மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலர். ஏழை மக்களுக்கு, படித்தவங்களுக்கு, பாமர மக்களுக்கு, கஞ்சிக்கு இல்லாமல் காற்றில் பறக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு உடு துணையாக இருந்து 56 கம்யூனிஸ்டுக்காரன் நாம் அடிக்கிறது கையோடு அடித்து கொள்றதுக்கு அந்த மலைக்கு இதுக்கும் வரைக்கும் கொல்லிமலை ஆளுங்க அப்படியே முடிக்கிறவங்க, கண்டவனெல்லாம் அடிக்கிறது. இல்லைங்க நான் காங்கிரஸுக்காரனா சரி போட, கம்யூனிஸ்டுக்காரனா கொல்லு. பழனிக்கு போடானுமோ மயிரை சரைக்குவோம், மயிர் முளைச்சி வந்துடும். அதுக்காக அந்த மயிரை சரைக்கிறாங்க. எங்கே ஒரு கண்ணை நோட்டிஃபிகேஷன் அந்த தாண்டப்ப நாயுடு அந்த பெரியார்கிட்ட ஜாயிண்ட் பண்ணி பண்ணாமல் இருந்திருந்தா இவரும் கொல்லி மேலாட்டாக இருந்திருப்பார். கல்லு உணர்கிற போது தான் கனல் பறக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு லைப்ரரி. நீ உனக்கே ஒன்று தெரியல, மக்களுக்கு என்ன சொல்லுவேன். அதனால் எனக்கு தினம் படிக்கிறதான் வேலை. கோட்டை குடிக்கலான்னு 10 பேர் பைத்தியம் வரணும்ல, எனக்கு படிக்காமல் இருந்தாவே பைத்தியம் வந்தேன். கொல்லிமலை வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இங்கே ஆகாயங்க இருக்குது, அருவி இருக்குது, அப்புறம் இங்கே வந்து மிளகு விற்கிறாங்க. இங்கே வந்தால் நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு சந்தையாக மட்டும்தான் பொதுமக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே உள்ள மூத்த உறுப்பினராக இருக்கிறவர் பாலையா இருக்கிறார். பாலையா வந்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு உறுப்பினர், கம்யூனிஸ்ட்காரராக தான் இங்கே அறியப்படுறாரு. உங்கள் வயசு என்ன? உங்களுக்கு 76. எத்தனை வருஷமாக நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கீங்க? 70லேருந்து இருக்கிறேன். 70 கிட்டத்தட்ட 55 வருஷமாக இருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கை அந்த 76லிருந்தே கணக்கு. கட்சி பாரஸ்காரங்க எங்களுக்கும் சண்டை தான், மறுபடியும் உள்ளே பிடிச்சி அடைக்கிறதா, மறுபடியும் வெளியே போகிறதா, அதுக்கு ஒரு வைக்கிறது. இதே பிரச்சனை. கம்யூனிஸ்ட் கட்சி என்பது மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலர், வேற யாரும் இல்லை. கம்யூனிஸ்டுக்காரர்கள் என்றால் ஏழை மக்களுக்கு, படித்தவங்களுக்கு, பாமர மக்களுக்கு, கஞ்சிக்கு இல்லாமல் காற்றில் பறக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு உடு துணையாக இருந்து நடத்துகிறதான் கம்யூனிஸ்ட். அதுதான் கம்யூனிஸ்ட். எப்படி கம்யூனிஸ்ட் மேலே உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு? 56 கம்யூனிஸ்டுக்காரன் நாம் அடிக்கிறது கையோடு அடித்து கொள்றதுக்கு அந்த மலைக்கு இதுக்கும் வரைக்கும் கொல்லிமலை ஆளுங்க அப்படியே முடிக்கிறவங்க, கண்டவனெல்லாம் அடிக்கிறது. இல்லைங்க நான் காங்கிரஸுக்காரனா சரி போட, கம்யூனிஸ்டுக்காரனா கொல்லு. ஆமாம் அப்படின்றது. நீங்கள் எப்படி வந்தீங்க கம்யூனிஸ்டுக்குள்ள? நான் வந்தது எப்படின்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சினாவே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதை தான் சொத்தை திருடுற கட்சி ஆச்சா. அப்போ இதில் என்ன விசேஷம்னா, நான் நாடகம் ஆடுறவன். நீங்களா? ஆமாம். அல்லி, அர்ஜுனா, பவளக்குடி, சாரங்கதாரா, பாமா விஷயங்கள், சின்ன சின்ன ட்ராமா, இப்படி நாடகம் நடிக்கிறவை நாங்கள். அப்போ அப்படி கட்சி நடத்த போகிறது அந்த நீங்கள் எப்படி நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம், நீங்கள் உங்கள் நாடகத்தை ஆடுங்க, அப்புறம் கூட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாடகம் ஆடுறவன் வச்சு இந்த நோட்டீஸில் என் பேர் வந்துடுச்சு. பாலையா ட்ராமா ராத்திரிக்கு நடத்துவார் அப்படின்னு வந்த உடனே கடைசியில் என்ன ஆகி போச்சு, இங்கே ஐயோ உன் பேர் எங்கள் அப்பா அக்ரிகல்ச்சர் டிமான்ஸ்ட்ரேட்டாக இருந்தார். நாமக்கல் சந்தைப்பேட்டை புதூரில் அவர் இருந்தார். அவருக்கு கீழே வேலை செஞ்ச ஆள் ஒருத்தர் தாண்டப்ப நாயுடு அப்படின்னு ஒருத்தர். அந்த தாண்டப்ப நாயுடுக்கு ஈவி பெரியார் சொந்தக்காரன். இருந்தாலும் ஏண்டா
சாமி என்பது பொழைக்க தெரிஞ்ச விஷயமில்ல. நட்ட கல்ல தெய்வம் என்று 4 வருஷம் சேர்த்து எதிர்த்து வந்த முனமுனங்க சொல்லும் மந்திர மேலடா சுட்ட சட்டியும் கரிசுவை அறியமோ. நாதன் உள்ள இருக்க 2 கல்லம் இல்லவே. மனுஷனே கல்லை அடித்து வச்சுக்கின்னு அதை உன்னை காப்பாற்றுதுன்னுமோ. ஏன்னா பழனிக்கு போடானுமோ மயிரை சரைக்குவோம், மயிர் முளைச்சி வந்துடும். அதுக்காக அந்த மயிரை சரைக்கிறாங்க. எங்கே ஒரு கண்ணை நோண்டி கீச்சல். அப்புறம் இங்கே திருவிழாவுக்கெல்லாம் போகணும். ஏடா போய் திருவிழாவை பார்த்தியாடா அப்படி எங்கள் அப்பா என்ன கேட்பாங்க. போய் பார்த்தேன்ப்பா அப்படின்னு. உள்ளே போய் சாமியை பார்த்தியாடா அப்படின்னு. பார்த்தேன்ப்பா அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தா உன்னோட பேசிச்சா பேசல. ஐயரு தான் அந்த தட்டு இருந்தது. அந்த தட்டில் பணத்தை 8 நாவை போட்டோம். அவர் நீர் கொடுத்தாரு. நாங்கள் வாங்கி வந்துட்டோம். ஏன்னா உங்கள்கிட்ட பணத்தை வாங்கின்னு அவன் சாம்பலை கொடுத்து நீ சாம்பலை போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அது மாதிரி எங்கள் அப்பா கண்டா ஜனங்களுக்கு பிடிக்காது. தெரிஞ்சதா? எங்கள் அப்பா கராப்பு வச்சுட்டார். அந்த காலத்தில் கொல்லிமலையில் என்ன பேருன்னா கரையில் இருந்த கருமை, வெள்ளைன்னு இருந்த வெள்ளை, குடுமி வச்சிருந்த குப்பை, பழனிக்கு மயிறு விட்ட பழனி, திருப்பதிக்கு மயிறு விட்ட ஏழுமலையான் பேர், ஸ்ரீரங்கத்துக்கு மயிறு விட்ட ஸ்ரீரங்க. பெரிய ஆளை பிறந்த பெரிய பையன், சின்ன ஆளை பிறந்த சின்ன பையன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட காலத்தில் அவர் ஒரு பெரிய சயின்ஸ்வாதி. அவருக்கு படிக்கிறதா வேலை. அந்த தாண்டப்ப நாயுடு அந்த பெரியார்கிட்ட ஜாயிண்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இவரும் கொடி மேலாட்டாக இருந்திருப்பார். எப்படி கல்லும் உணர்கிற போது தான் கனல் பறக்கும். ஆச்சா அது மாதிரி. அப்புறம் இங்கேருந்து போய் நீங்கள் என்னமோ மாட்டை பிடிப்பீங்களாம், அதனால நான் நாடகத்தை ஆகத்தை வரல அப்படின்னு போய் அந்த தலைவராண்ட சொன்னோம். அப்புறம் தலைவர் என்ன சொன்னார், நீ கூத்தாட்ட வந்துட்டா மாட்டை பிடிக்க மாட்டோம். ஏன் கடைசி கத்தமாகி போச்சா எங்கே போய் ஆளை பிடிப்பாங்க. இந்த நாடகம் ஆடத்தை வரலன்னா மாடு பிடிக்கும். அப்படி சரி என்ன சொல்லி நான் போய் நாடகம் நடத்திட்டு வந்துடுவோம். அப்புறம் நாடகத்தை ராத்திரி நடந்தோம். கூட்டம் சரியான கூட்டமாச்சு. கூட்டம் எப்பவுமே ஒரு நாடகம் நடிகர்னா வெட்டின கராப்பம், ஒட்டின வகரம், எடுப்பான மூக்கு, துடிப்பான கண்கள், ஆள் தண்டவளை கம்மி மாதிரி இருக்கணும். கோணக்காலம், புழுது வகுறு எடுப்படாது. ஜனங்க பார்க்குறதே அவனை தான் பார்க்குறாங்க. பல்லழகு அப்போவே பல்ல ட்ரெஸ்ஸு போட்டு சூப்பர் கோல்கேட் டீலக்ஸ் ட்ரெஸ்ஸு போட்டு பல்ல விளக்கி பல்ல பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும். பல்லழகு, சொல்லழகு உளரக்கூடாது. பல்லு ஜனங்களுக்கு டக்கு டானான்னு பேசுகிற மாதிரி இருக்கணும். இப்படியெல்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப எங்கள் நாடகம்னா நான் அதை விட நான் பபூன் ஆகிட்டு போடுறேன்னா ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க. சரி, ஓகே. அப்புறம் அப்படி தான் கட்சிக்குள்ளே போகிறீங்க. என்ன பிரச்சனை அப்படி இருக்க போகிறது அவங்க மறுபடியும் ஒரு தரையை வந்தாங்க நாடகத்துக்கு. அது அப்படி பின்ன தள்ளி வச்சுருங்க. மறுபடியும் போனோம். எங்களுக்கு காய்ச்சி கொடுக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படிங்க. அப்புறம் நாங்கள்லாம் அவங்க உட்காந்து பார்த்தோம். மாடு பிடிக்கிற தீர்மானம் போட்டாங்க. மாடு காடு எடுக்கிற பிரச்சனை யாருமே பேசலையே. இவங்க பேசுகிறவங்க எல்லாமே ரோடு, புறம்போக்குக்கு பட்டா, ரோடு, இது மாதிரி வீட்டு மனை பட்டா, அது இதுதானே கேட்குறாங்க. இந்த காடு பிடிக்கிறது, ஊட்டத்து கொள்ளையடிக்கிறத பற்றியெல்லாம் பேசலையே அப்படின்னு. அப்புறம் நான் என்ன அந்த தலைவரை கூடி சொன்னேன், நீங்கள் எனக்கு சோறும் ஆக்கி போட வேணாம், எனக்கு நீ காசும்
அப்புறம் கடைசியில் அது என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு லைப்ரரி. நீ உனக்கே ஒன்றும் தெரியல, மக்களுக்கு என்ன சொல்லுவ? இப்போ உனக்கே ஒன்றும் தெரியாது, அப்போ அந்த பாமர மக்களுக்கு நீ என்ன சொல்லுவ? அதனால் எனக்கு தினம் படிக்கிறது தான் வேலை. எனக்கு ஒரு நேரம் பாதி பேர் இது கோட்டை குடிக்கலான்னு பாதி பேர் பைத்தியம் வரணும்ல, எனக்கு படிக்காமல் இருந்தாவே பைத்தியம் வந்துடும். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய காய்களையும், பலாப்பழம், அன்னாச்சிக்காய், எலுமிச்சங்காய், கடாநார்த்தை, கொல்லிமலையில் இருக்கிற வாழைத்தாறு, இது எல்லாம் மனுஷன் தலையில் தான் தூக்கிக்கிட்டு கொண்டு போய் கீழே விற்கணும். அப்படி கீழே விற்கிற போது இங்கேருந்து கொண்டு போய் கீழே விற்றா அந்த செட்டிலாம் தெலுங்கனெல்லாம் இருக்கானே இல்லையா, அவன் கொல்லிமலை தானே 10 ரூபாய்க்கு ஆகுறத 5 ரூபாய்க்கு வாங்குவான். அதுக்கு மேலே தரன்னு சும்மா பிடிங்கி போட்டு போவான். ஆனால் போனால் மழை குரங்கு பாய, உனக்கெல்லாம் என்னடா வேலை, உனக்கெல்லாம் பேலை, கோமனை கட்டி பயலை அப்படின்ட்டு மிரட்டி போவான். இப்படியே நடந்ததுனால கடைசியில் தலையில் ஒரு சொம்மை தூக்குவாங்க. தலையில் ஒரு சொம்மை தூக்குனதுக்கு பிறகு தோலில் ஒரு சொம்மை போடுறது, ஒரு சின்ன சொம்மை. அதுக்கு அந்த கேட்டு காசு சுங்க வரி பண்ணுறதுல இதுக்கு 8 அணா அப்படின்னா இதுக்கும் 8 அணா வாங்குவான். என் பாம்பு ஒரு மனுஷனுடைய தலை சொம்மை தூக்குறது வண்டிக்கு இவ்வளவு, வண்டிக்கு எவ்வளவு, ஒரு 2 சக்கர வங்கல், ஒரு தட்டுமுட்டை சாமானங்கள் விற்கிறது எவ்வளவு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். ஒரு மனிதனை தூக்கி வரைக்கும் ஒரு 8 அணா. அப்புறம் அதுக்கு மேலே தலை இருக்கிறதுக்கு 8 அணா, தோல் இருக்கிறதுக்கு 8 அணா. 1 ரூபா வசூல் பண்ணால் விலை விற்கிறது எப்படி, அதில் நீ வசூல் பண்ணுறது என்ன அப்படின்னு அந்த கேட்டுக்கட்சிக்காரனுக்கும் நம்ம மலையாளத்துக்காரங்களுக்கும் கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கும் சண்டை ஏற்பட்டு போச்சு. ஏற்பட்டு போன உடனே யூனியன் ஆஃபீஸில் போய் இந்த சந்தை டெண்டர் விட்டு அதில் எப்படி வசூல் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு இங்கே போய் யூனியன் ஆஃபீஸில் போய் எடுத்து பார்த்தா தலை சொம்மைக்கு 4 அணா தான் வாங்கணும். நீ 1 ரூபா வாங்கின, எப்படி வாங்கின அப்படின்னு சொல்லி தகராறு அங்கே இருந்தது. இனிமேல் கீழ் நாட்டில் சந்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே கொல்லிமலை ஃபாரஸ்ட்டு காட்டுக்கு பக்கமாக எங்களுடைய அதில் சந்தை கூட்டினாங்க. காரவழியில் சந்தை கூட்டின வரைக்கும் அங்கேயும் அராஜகம் நடக்குது. அராஜகம் நடந்த உடனே இனிமேல் காரவழியில் சந்தை இருக்கக்கூடாது, சந்தை கொல்லிமலைக்கு தான் வரணும். இனிமேல் சந்தையை கொல்லிமலைக்கு போகணும். எங்கள் சரக்கை வாங்கக்கூடிய நீ, எங்களுடைய காயை வாங்கி பொழைக்கிற நீ, எங்கக்கிட்டவே நீ இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணடா அப்படின்னு சொல்லி கொல்லிமலையில் சோளக்காட்டில் சண்டை போடணும். அப்புறம் அதுக்குள்ளே கீழே சேந்த முகத்துக்காரன், மம்டியான் கோஷ்டி, மாவுளியன் எல்லாம் சேர்ந்து மலையாளத்தானுக்கு என்னடா மேலே சண்டை, மலையாளத்தானுக்கு மேலே என்ன சண்டை, கீழே விடணும்னு கீழே இருந்து வியாபாரத்துக்கு வரவனே அங்கே தடுத்து நிப்பாட்டலாம். இப்படி வந்தோடனே இந்த சந்தையில் இருக்கிற கொல்லிமலை ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, சந்தை கொடுத்து சொன்னா நம்பி கொண்டு வந்து காயை விற்று போட்டு இப்போ வியாபாரி வருது, இப்போ இந்த காய்க்கு இப்போ என்னையா பண்ணுறதுன்னு ஒருத்தன் என்ன கேட்குறான், சவுக்க காயின்னு தெரியுமில்ல, இந்த சவுக்க காயை வாங்கிக்கோ, முறுக்குன்னா பலா பிஞ்சு, இதை நீங்கள் வாங்கிக்க அப்படின்னா அதெல்லாம் போட்டு வாங்கி குய்யாங்காயெல்லாம் இவங்க வாங்கி அது வியாபாரம் பண்ண தெரியாத லாரியை பிடிச்சி இங்கெல்லாம் கொண்டு போய் மதுரைக்கிறத இறந்தாங்கி இந்த பக்கம்லாம் போட்டு கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு அது ஒரு பெரிய நஷ்டம் வந்தது. அவன் சொன்னான், கொல்லிமலை தானே கூப்பிட்டா சாதாரணமாக வர மாட்டான், ஆளுக்கு கொஞ்சம் சாராயத்தை கொடுத்துருவாங்க. அதான் மீட்டிங்கில் பண்ண உடனே கொடுத்தாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு இது விறகு எடுத்து அங்கே லாரி எல்லாம் ரோடு போடுறத லாரி இருந்தது, எல்லாம் லாரி ஏறிட்டாங்களாம். போனோம் முன்னாடில் போனால் போலீஸுக்காரன் கலெக்டர் முன்னாடி போகிறாரு. போன உடனே வாங்கடா மலையாட்டம் வாங்கடா அப்படின்ட்டு நிற்கிறான். அவன் போலீஸுக்காரன் அவனை சுடுவான்னு பார்த்தா அவன் மானத்தில் டொய்ன்னு சுடுறான். சுட்ட உடனே கலெக்டரு
என்னப்பா அத்தனை பேர் லாரி நிற்கிறாங்க, மேலே இருந்து கூப்பிட்டு வந்து இந்த விறகு மூட்டை விறகுலெல்லாம் புட்டுச்சான், அடித்தாங்க எல்லாம் ஆளுங்களை எல்லாம் அடித்தான். அந்த ரீடரை புட்டிச்சு உள்ளே கரும்பு காட்டில் ஓடினான், பிடிச்சி கையெழுத்து போடுறான் அப்படின்னு போடணும், அடித்து எல்லாம் பெரிய தகராறு நடந்தது. போலீஸுக்காரனை வந்து போயா கையெழுத்து, அவங்க சௌகரியத்துக்கு அங்கே மேலே சண்டை போடுறாங்க. நீ என்ன அந்த வியாபாரியை நீ நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே வந்தது படிப்படியே அப்படி சண்டை. இப்படி தான் கொல்லிமலை சந்தை உருவாச்சுங்களா? ஆமாம், 79. சந்தை வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது? ஆட்கள் வரகமாக உங்களுக்கு? சந்தைக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம கொல்லிமலையில் வந்து வியாபாரம் வாங்க அவன் பார்த்தா இங்கே பழிக்காது. கீழ்நாட்டில் ஒண்டி ஆள் அங்கே போகிறான் முரட்டுறான். இங்கே மேலே வந்து மலையாளத்தை நட ஏமாற்ற முடியுமா? காசை கொடுத்துட்டு போட அப்படி ஆகி போச்சு. சந்தை மட்டுமல்ல, யூனியன் ஆஃபீஸ் வேணும், இது கம்யூனிஸ்டுக்காரன் வந்ததான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வேணும். சேந்தமங்கலத்துலேருந்து வர்றதுக்குள்ளே இந்த குழந்தை போயிட்டோன்னா அதுக்குள்ளே எல்லாம் எங்கேயாச்சும் ஒழிஞ்சுக்கிறோமோ. இங்கே அரெஸ்ட் பண்ணுறது போலீஸுக்காரன் வேணும். கொல்லிமலை மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்க, அதில் கம்யூனிஸ்ட் எந்த மாதிரி வேலை பார்த்தாங்க அப்படின்றத பாலையா தோழர் சொல்லி கேட்டோம். இந்த ஊரில் மக்கள் இன்னமும் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறத அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதாவது தன்னோட தேவைகளுக்காக இன்னமும் அரசு அதிகாரிகள் நோக்கி கேள்வி கேட்டு இருக்காங்க. ஆனால் அரசு தரப்புலேருந்து பணம் மட்டும்தான் பிரதானமான ஒரு வேலையாக இருக்குது. காசு இல்லையா, நீங்கள் வந்து உங்களுக்கான உரிமையை கேட்டு போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகலாம் அப்படின்னு இன்னொரு தோழர் ஒருத்தர் பேசியிருந்தார். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள்.